இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் இன்றைக்கி 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்றைக்கி வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படி தான் போனோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிஜேபியோட பி டீம்னே இப்படி மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கின்ற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை வந்து எங்களை நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்தது தான், அது ஸ்டெடியாக தான் இருந்தது. எடப்பாடியார் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்றைக்கி அதிமுக போன தேர்தலோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் நிலை. இல்லை சொல்கிறேன் அதே போல் இல்லை ஒரு நிமிஷம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்று சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னால் 14க்கு மேலே 16 அவங்க தனியாக நின்றாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல. அப்போ அதே போல் அதே 14 திமுக வந்து வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்குது. இந்த கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதை விட அன்றைக்கி சிபிஆர் பிஜேபி வாங்கினதை விட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க. நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை வச்சில்லை. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தனித்து நின்று காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் 19 வந்து திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக அங்கே ஜெயிச்சோம். அதுமாதிரி 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். இன்றைக்கி இப்போ இந்த சூழ்நிலையில் 80லலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் 2 சீட்டில் ஜெயித்தோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்குவோம். அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும், மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்களில் 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மாண்புமிகு அவர் மோடி அவர்கள் தான் வரார். இன்றைக்கி என்ன சொல்கிறார், நான் நேரடியாக ஹாட் ஃபோனில் பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாற்றிடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோயம் மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். ஒரு முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை, நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் பொதுவாக சொல்லலை, ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம், அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க, நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனே முடிப்புன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்போ இவர் தான் தலைவராக இருக்கார். இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு. அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள்
எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியெல்லாம் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன பண்ணலன்னு பேசுகிறேன். நீங்கள் அண்ணாமலை கேட்டீங்க, அவர் பதில் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும், அந்த வேலையை தான் பார்க்குறோம். ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்கள். அதே போல் மேகதாது அணை கட்டுவன் இருக்காங்க, அதெல்லாம் தடுத்து சொல்லுங்கள். நிறைய பிரச்சனைகள் செய்யலாம். 3வது முறையாக வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் இல்லை. ஆமாம், பாருங்க அண்ணன் சொல்லுவார் 100 நாளில் ரேஷன் கார்டு தேங்காய் எண்ணெய் தரேன் இருக்காராம்மா. இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே நின்றுருக்கார், அடுத்த தடவை வேறங்கா தொகுதியில் போய் நிற்பார். அப்புறம் அவர் நிறைய சொல்லியிருக்கார், நான் இங்கே தான் படித்தேன் எல்லாமே. அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். நான் இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போடல, இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம். அவர் மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு. இப்போ திரும்ப அவரே தொடராரு. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம். கூட்டணி இருந்தாலும் சரியாக இருப்போம், கூட்டணி இல்லாமல் விலை வந்தாலும் தெளிவாக இருப்போம். அதுதான். ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்து சிறுபான்மை இருக்கிற பூத்துலாம் அவங்கள நம்பாமையே பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தெளிவாக இருப்பாங்க. சிறுபான்மை மக்களும் தெளிவாக இருப்பாங்க. எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அதிமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க. அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது, அதே போல் அண்ணாதுரை தமிழக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்களை கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 10% செய்ய சொல்லுங்கள். பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்கள். ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்றைக்கி கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக 26 மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். உறுதுணையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயலாற்றுவோம். அதுக்கு தான் பதில். நான் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சின்னு இருந்தேன். இன்னைக்கு இந்த தேர்தல் பார்த்துங்க. இந்த தேர்தல் தான் சொல்லிட்டேன். 2014 இதை வர அதிகமாக அவங்க ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி. 2016 அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும். அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரித்து வாக்களிக்கிறாங்க. இதில் நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம். இன்றைக்கி திமுக காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க. பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க. மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இருக்குது. அதே போல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி, அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது 2 விதமாக அப்படி பார்த்தாங்க. இதுதான் இதில் எங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான். இவங்க எல்லாம் எங்காலும் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். போன தடவை கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும். இதுதான் நடந்திருக்குது. ஆகவே பார்த்தீங்கன்னா 2009 சரி, அதே போல் 2006 சரி, 2011 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில். அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். கண்டிப்பாக 2026 அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இதில் யாருங்க அதுதாங்க அவர் அதிமுக வரல. பார்த்துக்கலாம், அதிமுக தெளிவாக இருக்கிறோம். அதாவது நான் தான் திரும்ப நீங்கள் கேட்குறீங்க, நான் அவரை பற்றி பேசக்கூட நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப அவர் பேச சொல்லி கேட்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்துக்க சொல்லுங்கள். எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவாக இருக்கார். மீண்டும் கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க பொய்யை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக. இனியாவது எங்கள் கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க. அதே போல திமுக திட்டங்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இல்லை
தொண்டர்கள் சோர்வடையாமல் எப்பவுமே எங்கள் தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச்செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை படித்து பாருங்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவாக இருக்குது. இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான்.